2026 சட்டமன்ற தேர்தல் வந்து நாளைக்கு கழிச்சு வந்து எலெக்ஷன். இன்னைக்கு வந்து டேட் வந்து 20 21ஆம் தேதி இன்னைக்கு. நாளை கழிச்சு எலெக்ஷன், அதுக்கப்புறம் ரிசல்ட்டு. இந்த வீடியோ எதுக்குன்னா, என்னை பொறுத்தளவுக்கு டிவிகேவோட பேஸ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பேருமே வந்து வேட்பாளர்கள் தவிர்த்து பொதுமக்களே இறங்கி ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஆமா குழந்தைங்க முதல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க, நாங்களும் பார்த்துருப்போம். இதில் வந்து தீய சக்திகள் வந்து நடக்காது, முடியாதுன்னு எது சொன்னாலுமே எனக்கு தெரிஞ்சு 20 இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும்ன்றத நான் நம்புறேன். ஏன்னா என்னோட கெஸ்ஸிங் 12 வருஷம் வந்து செய்தியாளராக இருக்கேன். அதனால கெஸ்ஸிங்ல 20 தொகுதி வந்து கம்பல்சரி எடுத்துருவாங்க. 20ல வந்து ஒரு 15ல இருந்து 20க்குள்ள எடுப்பாங்கன்னு என்னோட கெஸ்ஸிங் இது வரைக்கும் இருக்கு. இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்குவோம். இன்னைக்கு 6 மணியோட எலெக்ஷன் ரூல்ஸ் படி எந்த ஒரு பிரச்சாரம் கிடையாது, இந்த மாதிரி ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. அதனால இந்த வீடியோ எடுத்து நாங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் பண்ணிட்டு இதை வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் 20 தொகுதிகள் வென்று தொங்கு சட்டமன்றம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் அமையும் என்பதை மிகத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது உங்களுக்கு தெரியாது, தொங்கு சட்டமன்றமே தெரியாத ஒருத்தர் வந்து அரசியல் பேசுறாருன்னா நம்ம நாட்டு நிலைமையை பார்த்துக்கீங்க. இப்படிதான் மக்கள் இருக்கு. இதுல வந்து ஆமா, அதாவது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. இதுல வந்து நம்மளோட அண்ணன் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியோட முன்னாள் வேட்பாளர் அப்படின்னு நினைச்சாரு, அது நடக்கல. அவர் இப்ப தற்போது சொற்பொழி ஆற்றுவார். அதை சொல்லுவேன். நம்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. எந்த கட்சி வர்றதுக்கு டிவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? டிவிக்கு எனக்கு தெரிஞ்சு 2 சீட்டு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. டிஎம்கே ஏடிஎம்கே தான் போட்டியே இப்ப நடக்கிறாங்க. அப்படியா? ஆமா, 2ல ஏதாவது ஒண்ணு வரும் கண்டிப்பா. அது ரெண்டுல ஒண்ணு வரும். எதிர்கட்சி இது ஆளுங்கட்சி, ரெண்டுல ஒண்ணு வரும். அது ஓகே. இதுல போட்டியில வந்து டிவிக்கு வந்து அதை எதுக்க முடியாது. நாம் தமிழர் எப்படி நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி அது ஒரு கட்சி இருக்கதான் செய்யுது. 2066 ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி கிடையாது. நாம் தமிழர் வந்து அவங்களுக்கும் டிவிகேக்கும் வந்து ஒரு ரெண்டுமே ஒத்துமையான ஒரு அப்ப எனக்கு தெரிஞ்சு 20 ஓட்டுகள் 20 சீட்டை வந்து பிடிப்பாங்க. 20 இடத்துல வந்து போட்டிட்டு ஜெயிச்சுட்டு தொங்கு சட்டமன்றத்தை உருவாக்குவாங்கன்றது என்னோட நம்பிக்கை. நாம் தமிழர் டிவிகே என்டிகே தான். டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி டிவிகே. அதனால வந்து இந்த வீடியோவை நாங்க அப்லோட் பண்றோம். டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி என்டிகே டிவிகே தான் அடுத்து ஃபுல்லா. ஆமா, அதனால இந்த வீடியோ போய் நாங்க அப்லோட் பண்றோம். முடிஞ்சா அந்த வீடியோ வந்து டிவிகே வராது. நாம் தமிழர் எத்தனை இடத்துல வந்து டெபாசிட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பெரிய டெபாசிட் நிக்கிறாங்க? நாம் தமிழர் மொத்தம் 234 நிக்கிறாங்களா? அப்ப 230 போட்டு விடுவாங்களா? கூட்டணி இல்லாத கட்சி இல்ல, போட்டி விடுவாங்க. எத்தனை இடத்துல ஜெயிப்பாங்கன்னு கேக்குறேன். உங்களோட கெஸ்ஸிங். யார் நாம் தமிழர் கட்சி தலைவர்? யாரு? அவரு சீமான். பொருளாளர் வந்து சாட்டை துறை. இந்த மாதிரிலாம் இருக்கு. எங்களுக்கு ஆசை தெரியாது, ஆனா பேசுவோம். நாம் தமிழர் கட்சி கேட்டா ஒரே ஒரு பேர் தான் சீமான் மட்டும்தான். வேற எந்த பேரும் யாருக்கும் தெரியாது. சாட்டை துறைமன் தெரியும், அவ்வளவுதான். வந்து ஓரளவுக்கு தெரியும். ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு பேசுறாங்க மக்களே. நம்ம அப்படி கிடையாது. மக்கள் நேரடியா பொருளாதார யாரு டிவி தெரியாது. சொல்லுங்க, நீங்க எந்த ரீல்ஸ் பார்த்துட்டு பேசுறீங்க சொல்லுங்க. மக்களே, எங்களுக்கு வந்து எப்படி சொன்னா என்டிகேன்னு ஒரு கட்சி இருக்குன்னு தெரியும். அந்த கட்சியோட தலைவர் வந்து சீமான்னு தெரியும். அது தவிர யாரையும் தெரியாது எங்களுக்கு. என்டிகே வரும், ஆனா வராது. ஏன் வராதுன்னா நம்ம எல்லாமே நம்மளை ஏமாத்துறதுனால வரமாட்டுது. அதான் உண்மை. டிவிக்கே எல்லாம் ஆசைப்படுறதுக்கு காரணம் என்னன்னா சுதந்திரம் முட்டை சுதந்திரமா இருக்கிறதுக்கு. அதனால மக்களே, இப்ப வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றோம். காதல் பண்ணிட்டு இருக்கேன், அப்லோட் பண்றோம், பார்ப்போம் யார் சொல்ற. ஆனா கண்டிப்பா வந்து 15-20 தொகுதி வந்து டிவிக்கு எடுத்துட்டாங்கன்னா, வந்துட்டாங்கன்னா வரலன்னா அரி மொட்டையை விட்டுறேன். ஒரு தொகுதி கூட டிவிக்கு வந்து ஜெயிக்கலன்னா தூக்கு போட்டு நான் சாகுறேன். வந்துருச்சுன்னா நான் தூக்கு போட்டு சாகுறேன். ஒரு தொகுதியா ஜெயிச்சுச்சுன்னா நீ வரலைன்னா அவன் தூக்கு போட்டு சாவியான். வந்துச்சுன்னா அதை பத்தி தேவையில்லை. வரலன்னா தூக்கு போட்டு சாவியா. கண்டிப்பா மக்களே, நான் செய்யறேன். அதை டிவிக்கு வரலன்னா எங்க அண்ணனுக்காக உசுர கூட கொடுப்பேன். நானு எதுக்கு நினைக்க மாட்டான். டிவிக்கே தான் ஜெயிக்கும், ஆட்சி அமைக்கும். சிஎம் விஜய் தான் ஆவாரு.
இது முடிவு வந்து அடுத்த மாசம் 4ஆம் தேதி பார்ப்போம், சந்திப்போம், மீண்டும் மீண்டும் சந்திப்போம். கலந்து பாய். மே 4 உன்னை போட்டு